ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வ ஆரி டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம ஆரி டியூட்டோரியல் கிளாஸ்ல இந்த மாதிரி என்ஆட் ப்ராக்டிஸ் தான் நம்ம வந்து போட போறோம். ஸோ என்ஆட் ப்ராக்டிஸ் வந்து எப்படி நம்ம செஞ்சிச்சுல ஜரித்ரெட்ல வந்து எப்படி என்ஆட் போடணும் அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆரி டியூட்டோரியல் நீங்களும் ஈஸியா வந்து கத்துக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வீட்ல இருந்துட்டே வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸ்ல நீங்க வீட்ல இருந்துட்டே ஆரி வந்து கத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து தனியா வந்து இதுக்கு அமௌண்ட் பே பண்ணி கத்துக்கணும்னு இல்லை, நம்ம ஆரி கிளாஸ்லயே வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ரெகுலரா வீடியோஸ் பார்த்து கத்துக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். ஆரியில வந்து நம்ம என்ஆட் வந்து போட போறோம். ஸோ என்ஆட் வந்து எப்படி போடணுங்கிறது பார்க்கலாம். சும்மா வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஸ்மால் லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிட்டு எப்பவும் போல வந்து நாட் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த எண்ணாட் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு சிரமமா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்ச தூரத்துக்கு ரெண்டா மடக்கிக்கோங்க. இது ரெண்டா மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிச்சு போட்டுக்கலாம். இப்ப அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல எண்ணாட் வந்து 2-3 சுத்தி நாட் போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ரெட்டையா போட்டுட்டு நீங்க முடிச்சு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ கீழே மட்டும் முடிச்சு போடுறதுக்காக ரெட்டையா போட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம முடிச்சு போட்ட ஜரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ல வந்து இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கணும். அதாவது ஆள்காட்டி விரலுக்கு நடுவுல நம்மள பார்த்த மாதிரி தொங்க விட்டுட்டு பாருங்க, நான் எப்படி வைக்கிறேன்னு இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவிரல்ல வச்சு அழுத்தி பிடிச்சுக்கணும். கட்டை விரலால அழுத்தி பிடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ஹோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துளிப் நீடில் எடுத்துக்கோங்க. துளிப் நீடில் வந்து கொக்கி சைடு வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். துளிப்புங்கிற சைடு வந்து கொக்கி சைடு, 14ங்கிற போட்டிருக்கிற இடத்துல வந்து நம்ம கொக்கியோடைய பேக் சைடு. ஸோ நம்ம எந்த சைடு டைரக்ஷன் மூவ் பண்றோமோ அந்த சைடு தான் கொக்கி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீடில வந்து கையில வந்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. கொக்கியில இந்த மாதிரி தான் நம்ம கீழ இருந்து த்ரெட்ட மேல எடுப்போம். ஸோ கீழ அடியில வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கையில கொண்டு போயிரணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி லூப்ப வந்து த்ரெட்டுக்கு கிளாத்துக்கு மேல கொண்டு வந்துட்டோம். எப்பவும் போல நம்ம நாட் வந்து கீழ கிளாத்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு. நம்ம எப்பவும் போல நீங்க ஹேண்டில எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி ஹேண்ட் பண்ணி இந்த மாரி லூப் வந்து மேல கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து செஞ்சு போடக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். சோ அது எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப வந்து குட்டியா இப்ப ஆப்போசிட் சைடு இப்ப நம்ம வந்து இந்த சைடு நான் வந்து இப்ப இந்த சைடு லூப் எடுத்திருக்கேன். இப்ப கொக்கி சைடு என்னோட பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு நான் வந்து வரணும். இப்போ வந்து நான் கொக்கி எந்த சைடு வச்சிருக்கேன்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்பர் வந்து எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. துளிப்புங்கிற பிராண்ட் வந்து என்னோட பக்கம் இருக்கு. சோ நான் இப்ப வந்து இந்த டைரக்ஷன்ல வர்றேன். சோ டைரக்ஷன் வந்து நீங்க எந்த சைடு போட்டாலும் சேம் தான். இப்ப பாருங்க நான் ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன். இந்த சைடு வந்து நான் செஞ்சிச்சு வந்து கொண்டு வர போறேன். இப்போ போன கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி போட்டோம். இந்த டைரக்ஷன் போட்டோம். இப்ப வந்து இந்த டைரக்ஷன்ல போடுறோம். இந்த டைரக்ஷன்ல போடுறதுக்கு இப்ப பாருங்க, இப்ப லூப் வந்து மேல கொண்டு வந்துட்டேன். இப்ப குட்டி லாக் ஸ்டிச் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு. இப்ப எனக்கு ஆப்போசிட் சைடுல குட்டி உண்டா கீழே இருக்கிற த்ரெட்டை இப்ப பாருங்க, கீழே இருக்கிற இப்ப நீடில் வச்சு மேல இப்படி இழுக்கிறேன். எவ்வளவு பெரிய லூப் கிடைக்குது பாத்தீங்களா? இதே கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்கன்னா லூப் சின்னதாயிரும். இப்ப கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்துட்டு கீழே ஒரு கை இருக்கு இல்லையா, கிளாத்துக்கு கீழே அடிப்பக்கத்துல அதை கீழே எடுத்தீங்கன்னா சின்ன செஞ்சிச்சு. இப்ப கீழே குத்துங்க. இப்ப வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து கொக்கி இருக்கு. இப்ப கீழே குத்திட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை ரைட் சைட்ல சுத்தி மேல இழுத்துட்டு ஜஸ்ட் நீடில பேக் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அந்த மாதிரி சுத்தி பாருங்க. இப்ப பாருங்க நான் ஆப்போசிட்ல லாக் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க நான் ஆப்போசிட்ல லாக் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் பெருசா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல கீழே குத்தி கீழே இருக்கிற த்ரெட் சுத்திட்டு மேல இழுத்துக்கோங்க. மேல த்ரெட் மேல வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் பேக்ல அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல. இப்ப என்னோட பக்கம் தான் கொக்கி சைடு இருக்கு. குத்துறோம், கீழே இருக்கிற த்ரெட் சுத்துறோம், மேல இழுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட். அதாவது ட்விஸ்ட் மட்டும் பண்றோம். நீடில குத்துறோம், கீழே இருக்கிற த்ரெட் சுத்துறோம், மேல இழுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட். குத்தி சுத்தி மேல இழுத்து பேக் ஃப்ரண்ட். குத்தி சுத்தி மேல இழுத்து பேக் ஃப்ரண்ட்.
குத்தி சுத்தி மேல இழுத்து பேக் ஃப்ரண்ட். இந்த மாதிரி நீடில் வந்து இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி சாய்வா இருக்கக்கூடாது. 90 டிகிரி ஆங்கிள் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். பாருங்க, கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து குத்துறோம் சுத்துறோம் மேல இழுத்து ஜஸ்ட் த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. குத்துறோம் சுத்துறோம் மேல இழுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட். இப்போ கொஞ்சம் தூரம் செயின் ஸ்டிச் வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எண்ணாட் வந்து போட போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லூப் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த லூப்புக்குள்ள இந்த லூப் அப்படியே வந்து பிடிச்சுக்கோங்க. இப்போ இந்த லூப்புக்கு சென்டர்ல இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து போட போறோம். ஸோ இந்த லூப்பை வந்து பிடிச்சிட்டு கொக்கி சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கா, இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு லூப் வந்து வெளியில இழுத்துட்டோம் இல்லையா, இந்த லூப்பை வந்து இந்த சைடு வந்து இந்த லூப்பை வந்து இந்த மாதிரி விரிவாக்கிட்டு இப்ப பாருங்க, ரெண்டாவது ஒரு லூப் கொண்டு வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி எடுத்த லூப் வந்து இங்க இருக்கு. இது ரெண்டாவது எடுத்த லூப். அந்த ரெண்டாவது எடுத்த லூப்புக்குள்ள ஆல்ரெடி எடுத்த லூப் கொக்கிய வந்து மாட்டிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை மட்டும் இழுக்கணும். உங்களுக்கு லாக் வந்து கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்கன்னா லாக் வந்து ஃபார்ம் ஆயிடும். இப்ப பாருங்க, நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். நான் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். மறுபடியும் த்ரெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லூப்பை வெளியில கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் குட்டி செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். ஆப்போசிட் சைட்ல வந்து போட்டு இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு சும்மா 2-3 செயின் வந்து போடுறேன். குத்துறோம் சுத்துறோம் பேக் ஃப்ரண்ட், குத்துறோம் சுத்துறோம் பேக் ஃப்ரண்ட், குத்துறோம் சுத்துறோம் பேக் ஃப்ரண்ட், குத்துறோம் சுத்துறோம் பேக் ஃப்ரண்ட். இப்போ பாத்தீங்கன்னா லூப் கொண்டு வந்துட்டேன் இல்லையா, இந்த லூப்புக்கு நடுவில் நீடில் வச்சுக்கோங்க. லூப்புக்கு சென்டர்ல இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு கொண்டு வரணும். இப்ப பாருங்க, நான் ரெண்டாவது லூப் வழியா கொண்டுட்டு வரேன். இப்ப ஆல்ரெடி எடுத்த லூப் இது. இதுக்கு நடுவுல பாருங்க, இந்த லூப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த லூப். இது சிக்காகாம பாத்துக்கணும். இப்ப இந்த லூப்புக்கு நடுவுல பாருங்க, நான் இன்னொரு லூப் செகண்ட் லூப் வந்து கொண்டுட்டு வரேன். இப்ப இது ரெண்டாவது எடுத்த லூப். இதுதான் ரெண்டாவது எடுத்த லூப். இந்த ரெண்டாவது எடுத்த லூப் அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டாவது லூப் இது ஃபர்ஸ்ட் லூப். இங்க பாருங்க, இது வந்து செகண்டா எடுத்த லூப். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் அந்த லூப்புக்குள்ள தான் நம்ம ரெண்டாவது லூப் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது செயின் ஸ்டிச் போட்டு இப்ப இந்த லூப் வழியா அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை வந்து கொக்கியில மாட்டிக்கணும். மாட்டிட்டு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் லூப்பை இழுத்துட்டு கீழே இருக்கிற ரெண்டாவது லூப்பை வந்து இப்படி இழுத்தீங்கன்னா கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்கன்னா லாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். கொக்கியில இப்படி பிடிச்சிக்கணும், ஹோல்டு பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து இழுக்கிறப்போ நம்மளுக்கு நாட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு எப்படி பிடிக்கணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபிங்கர்ல வந்து பாருங்க, இப்ப நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. இந்த ஃபிங்கர் நம்ம ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல்ல இப்படி த்ரெட்டை கீழே தொங்க விட்டுட்டு இப்படி கட்ட விரலால அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி நம்ம மிடில் ஃபிங்கர் வழியா இந்த நடுவிரலுக்கு நடுவுல கொண்டு வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நீடில வந்து துளிப் பிராண்ட் எடுத்திருக்கேன். துளிப் பிராண்ட் வந்து கொக்கி சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். நம்ம பக்கம் வந்து துளிப் பிராண்ட் அந்த நேம் இருக்கணும். இந்த மாதிரி இப்படிதான் எடுக்கணும். கீழே இப்ப குத்திட்டு மறுபடியும் கீழே இருக்கிற த்ரெட்டை சுத்தி இந்த மாதிரி மேல த்ரெட்டை இழுத்துட்டு ஜஸ்ட் நீடில் இப்படி ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் பேக் சைடில் கொண்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் இப்படி மூவ் பண்ணணும். மேலே கொண்டு வந்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட் குத்துறோம். கீழே இருக்கிற த்ரெட்டை சுற்றி மேலே லூப் இழுத்துட்டு இப்படி ஜஸ்ட் பேக்கில் துளிப்புங்கிற பக்கம் வந்து இப்படி டேர்ன் ஆகி மறுபடியும் ஃப்ரண்ட் சைடில் போகணும். நம்ம பக்கம் வந்து மறுபடியும் ஃப்ரண்ட்டில் குத்துறோம் சுத்துறோம் மேலே எடுத்து ஜஸ்ட் பேக் ஃப்ரண்ட் சுற்றி சுற்றி மேலே எடுத்து பேக் ஃப்ரண்ட்டுக்கு ட்விஸ்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் நீடில் ட்விஸ்ட் பண்ணுறோம். சுற்றி சுற்றி மேலே எடுத்து பேக் ஃப்ரண்ட் குத்துறோம் சுத்துறோம் மேலே எடுத்து பேக் ஃப்ரண்ட்
குத்தி சுத்தி மேல இழுத்து பேக், ஜஸ்ட் பேக், ஃப்ரண்ட். நீடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி குத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி. இப்போ என்னாட்டு எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எண்டிங் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். எந்த லைன் வரைக்கும் நம்ம முடிக்கணுமோ அந்த வரைக்கும் கொண்டு வந்து செயின் ஸ்டிச் வந்து கொண்டு வந்துக்கலாம். லூப்பை இன்னொரு லூப் கொண்டு வந்துடலாம். லூப்பை கொண்டு வந்துட்டு இந்த லூப் வந்து இந்த மாதிரி பெருசா கொண்டு வந்துட்டீங்க இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்டு பக்கத்துலயே இப்போ இன்னொரு லூப் நம்ம வெளியில் இழுத்துட்டோம். இப்போ வெளியில் இழுத்த லூப் வந்து ரெண்டாவது லூப். இந்த ரெண்டாவது லூப் வழியா ஃபர்ஸ்ட் லூப்போட கொக்கியில பிடிச்சிட்டு கீழே இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா நாட் ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பாருங்க, இப்போ இந்த லூப்பை கொண்டு வந்துட்டோம் இல்லையா, இந்த லூப் வழியா சென்டர்ல உள்ள லூப்புக்குள்ள நீடில குத்திட்டு த்ரெட்டை கீழே சுத்திட்டு மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து கொண்டு வந்துக்கோங்க. ரெண்டாவது லூப் வழியா இந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து பாருங்க, நான் ரெண்டாவது லூப் வழியா உள்ள விட்டு ஃபர்ஸ்ட் லூப் வந்து கொக்கி மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்போ இப்படி லாக் ஆகுதுன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணாட் போட்டு விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எண்ணாட் வந்து எப்படி போடணும் அப்படிங்கறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற ஒர்க் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஆரி கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே சூப்பரா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இதே மாதிரி நீங்க எல்லாருமே கிளாஸ் வந்து முடிச்சு எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லா பிகினருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்களும் அந்த ஆரி கிளாஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மோர் ஆரி எம்ப்ராய்டரி ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.